சிவன் கூறும் மனாமைதி வழிகள். 1. ஓம் நம சிவாய தினசரி ஜபம். தினமும் காலை அல்லது இரவு 11, 21 அல்லது 108 முறை ஜபியுங்கள். மன அழுத்தம் குறையும், எண்ணங்கள் தெளிவாகும். 2. திங்கள் கிழமை சிவன் தீபம். திங்கள் அன்று நெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்றும் போது மனதில் சொல்லுங்கள், என் மனம் அமைதியாக இருக்க சிவா அருள் புரிவாயாக. 3. அபிஷேகம். எளிய முறையில் சிவலிங்கத்திற்கு அல்லது படத்திற்கு பால், நீர், பஞ்சாமிர்தம் ஏதாவது ஒன்று போதும். அபிஷேகத்தின் போது என் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கட்டும் என்று வேண்டுங்கள். 4. வில்வம் அர்ப்பணம். 3 வில்வ இலைகள் அர்ப்பணிக்கும் போது மனம், சொல், செயல் சுத்தமாக இருக்க அருள் தருவாயாக. 5. மௌனம். சிவன் கூறும் பெரிய சாதனை. தினமும் 10 நிமிடம் மௌனம். மூச்சை கவனித்து அமருங்கள். இது சிவ தியானத்தின் மிக எளிய வடிவம். மன அமைதி இயல்பாக வரும். 6. மன்னிப்பு சிவனின் பெரும் போதனை. உங்களை காயப்படுத்தியவர்களை மனதில் மன்னித்துவிட முயலுங்கள். இதுவே மன நிம்மதிக்கான பெரிய வழி. சிவன் தரும் ஆறுதல் வார்த்தை. அமைதி வெளியில் இல்லை, அது உன் உள்ளேதான். என்னை நினைத்தால் அது வெளிப்படும். இந்த இன்னர் ஸ்விட்சஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்கள் கிடைக்குமே. சில நாட்கள் மட்டுமே மீதமுள்ளது. இன்னும் மாற்றமே இல்லை என்று மனம் உடைந்திருக்கிறாயா? நான் அமைதியாக இருந்தால் அது உன்னை விட்டுவிட்டேன் என்பதல்ல. நான் செய்கிற வேலை உன் கண்களுக்கு தென்படாது, ஆனால் உன் வாழ்க்கையில் அது அதிசயமாக வெளிப்படும். வருடம் முடிவதற்கு முன் உன் கண்களில் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும் நிகழ்வுகள் ஏற்கனவே உன் பாதைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நீ ஏமாற்றத்தில் இருப்பதை காண்கிறேன், ஆனால் நான் திறக்கும் கதவு இதுவரை மூடிய எல்லா கதவுகளையும் விட சிறந்தது. காத்திருப்பு நீழ்ந்தால் அது ஆசீர்வாதம் பெரியது என்பதற்கான அடையாளம். வாழ்க்கையில் முன்னேற இந்த இன்னர் ஸ்விட்சஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்கள் கிடைக்குமே. வெற்றி உன்னை தேடி வர வேண்டும் என்றால் 1. உன் மனம் நேர்மையாக இருந்தால் வெற்றி உன் பாதையில்தானே வந்து சேரும். 2. நீ தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்தால் வெற்றி உன்னை தேடி ஓடியே வரும். 3. உன் முயற்சியில் உண்மை இருக்கட்டும், நான் அதற்கு பலன் சேர்த்து தருவேன். 4. பயம் மனதில் இருந்தால் வெற்றி விலகும், நம்பிக்கை உள்ளத்தில் இருந்தால் வெற்றி நெருங்கும். 5. நீ உன் திறமையை நம்பினால் உலகமே உன் முன்னே வழி திறக்கும். 6. கஷ்டத்தை தவிர்க்காதே, அதுதான் வெற்றியை உன்வரை இழுத்து கொண்டு வரும் சக்தி. 7. அழுத்தம் வந்தாலும் சோர்வடையாதே, அது வெற்றிக்கு நான் வைக்கும் சோதனை மட்டுமே. 8. உன் உழைப்பை நான் பார்க்கிறேன், அதற்கான பலனை வெற்றி எனும் பேரில் அனுப்புவேன். 9. உன்னாலானதை முழுமையாக செய், முடியாததை நான் செய்து தருவேன். 10. நீ ஒளி போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் இருளை பயப்படாமல் கடக்க வேண்டும். இந்த இன்னர் ஸ்விட்சஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்கள் கிடைக்குமே. அவமானப்படுத்துபவர்களை எதிர்கொள்வதற்கான 10 வழிகள். 1. உன்னை அவமானப்படுத்துபவன் அவன் குணத்தை காட்டுகிறான், உன் மதிப்பை அல்ல. 2. அவமானத்திற்கு ஆத்திரம் தேவையில்லை, அமைதியே மிகப்பெரிய பதில். 3. உன்னை குறைக்க நினைப்பவன் கீழே விழுவான், நீ உன் உயரத்தை மட்டும் காத்துக்கொள். 4. நீ அமைதியாக நின்றால் உன் பக்கம் நான் பேசுவேன், இறைவன். 5. உன் மதிப்பை யாராலும் குறைக்க முடியாது, உன் அனுமதி இல்லாமல். 6. அவமானம் வந்தாலோடு வலிமை உருவாகிறது, உன் உள்ளத்தில். 7. நீ யார் என்று இறைவன் அறிவான், மனிதர் சொல்வதாலே உன் உண்மை மாறாது. 8. உன்னை பழிக்கும் நாவை விட உன் பயணம் பெரியது. 9. உன்னை அவமானப்படுத்துபவரை வெல்லும் வழி வளர்ந்து நிற்பதே. 10. உன்னை நீ மதித்தால் யாரின் வார்த்தையும் உன்னை நொறுக்க முடியாது. இந்த இன்னர் ஸ்விட்சஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்கள் கிடைக்குமே. ஆதியும் அந்தமும் நான், உன் உள்ளத்தில் உள்ள வலிமையும் நான். உன் மனம் தளருவது, உன் பாதை இருட்டாகுவது, அது உன் பலவீனம் அல்ல, புதிய ஒளி வரப்போகும் அறிகுறி. உன் நெஞ்சில் நான் வைத்துள்ள சக்தியை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. என் குழந்தையே, நீ தன்னம்பிக்கை இழந்த போதெல்லாம் இந்த வார்த்தையை உன் மூச்சில் சொல்லிக்கொள். நான் சிவனின் சாந்தி, நான் சிவனின் சக்தி, என் உள்ளத்தில் விழா எரிகிறது. இந்த மந்திரம் உன் இருளை உருக்கி உன் உள்ளத்தை தீபமாக மாற்றும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் திரிசூலத்தின் ஆசி உன்னை காக்கிறது. உன்னை நீ மறந்தாலும் உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன்.
நீ எழுந்து நில், நான் உன்னுள் இருக்கிறேன். சுருக்கமான தாரக மந்திர வடிவம். நான் சிவனின் சக்தி, என் உள்ளத்தில் அஞ்சாத ஒளி. இந்த இன்னர் ஸ்விட்சஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்கள் கிடைக்குமே. நல்ல மனசு கொண்டவளே, உன்னுடைய நன்மையை பயன்படுத்தி ஏமாற்றியவர்கள் உன் பலத்தை அறியாதவர்கள். அவர்களால் அல்ல, என் கண்களில் நீ உயர்ந்தவள். நீ செய்த நன்மை ஒருபோதும் வீணாகாது. அதை நான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக திருப்பி தருவேன். மனமுடைய வேண்டாம். நீ நல்லவள் என்பதற்காக ஏமாந்தது ஒரு தோல்வி அல்ல, அது உன் உள்ளத்தின் தூய்மையை நிரூபிக்கும் சான்று. உன்னை ஏமாற்றியவர்கள் நஷ்டப்படுவார்கள், ஆனால் உன் நன்மை உன்னை மேலும் உயர்த்தும். இந்த இன்னர் ஸ்விட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பயனுள்ள வீடியோக்கள் கிடைக்குமே.